Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் ஈசன் தங்கு பகுதியைச் சேர்ந்த தங்கம் என்பவர் சபரிமலைக்கு செல்ல மாலை அணிந்து விரதமிருந்து வரும் தனது மகன் தாக்கப்பட்டது குறித்து வெள்ளிச்சந்தை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் அளித்தார். முன்விரோதம் காரணமாக 4 பேர் சேர்ந்து தனது மகன் ராஜாவை மாலையில் குளித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். தற்போது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெறும் தனது மகனின் தாக்குதலுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் தாய் தங்கம் கூறினார். காணிக்க பைசா பிரச்சனை தான். காணிக்க பைசா எடுத்து மாத்தி வைப்பாங்க. இவன் அதை என்னன்னு கேட்பான். அந்த ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைய அது அக்கா தம்பி அவ மாப்பிள்ள 3 பேரும் சேர்ந்து என் பிள்ளை குளிச்சுட்டு வரும்போது கம்பியால அடிச்சு தென்னை மட்டையாலையும் அடிச்சு தலையில ஒரு செல்ல எடுத்து தலையில குத்தி 6 தையல. இப்ப என் பிள்ளை ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில இருக்கான். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே ஐயப்பன் கோயில் நிலத்தை தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளபொம்மன்பட்டியில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை வேறு ஒரு நிலத்தோடு சேர்த்து பெருமாள் என்பவருக்கு கிராம நிர்வாக அலுவலர் பொன்னுச்சாமி என்ற சாமுவேல் பட்டா போட்டு கொடுத்துள்ளார். இது குறித்து பொதுமக்கள் கேட்டதற்கு உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என்று அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட மாடல் அரசை வலியுறுத்தியுள்ளனர். விவோ லஞ்சம் வாங்கிட்டு இந்த ஐயப்பன் கோயில் சொத்து இடத்தையும் சேர்த்து 16.25 சென்ட் இடத்துல அவங்களுக்கு மாற்று நபருக்கு பட்டா போட்டு கொடுத்துருவாங்க. இது சம்பந்தமா ஐயப்பன் கோயில் பக்தர்கள்லாம் சேர்ந்து விவோட்ட கேட்கும்போது தப்பு பண்ண நான் பட்டாவை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு. இது தொடர்ந்து மறுபடியும் நான் தொடர்ச்சியாக விவோட்ட போகும்போது நான் கூட்டு பட்டாவில் போட்டு விடுறேன், நீங்க முடிஞ்சா சப்டிவிஷன் பண்ணிக்கிங்க, நான் அவனை தப்பு தான், அவனால் முடிஞ்சதை பார்த்துக்கணும் ரொம்ப அலட்சியமா பேசுறாரு.